என்னங்க கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கு. பின்னாடி அந்த பில்லோ இருக்காங்க. இருக்கு கண்மணி, ஒரு நிமிஷம் இரு. கொஞ்சம் கொடுங்க. முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் கழுத்து ரொம்ப வலிக்குது. பின்னாடி வச்சா பெயின் இல்லாமல் இருக்கும்ல. ஆமா ஆமா, இரு எடுத்துறேன். சரிங்க. இதா கண்மணி, பின்னாடி வச்சுக்கோ. கொடுங்க. ரொம்ப கழுத்து வலிக்குது. இது வச்சுன்னா பெயின் இருக்காது, வச்சுக்கோ. ஆ. இப்போ ஓகேவா? ஓகே ஓகே. இப்பதான் கழுத்து வலி இல்லாமல் இருக்கு. ஆமா, இப்போ எங்க போறோம்? ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம். என்ன மேடம் அதிசயமா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்றீங்க? இனிமேல் சாப்பிடணும்ல, என் வயிற்றில் இருக்க பாப்பாக்காக. பாட்டி கொடுத்தது சாப்பிடவும் காலையில் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்தது. நைட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலான்னு இருக்காங்க. பாட்டி ஏதாவது கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அதோட சேர்த்து ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. அதனால தான். அது மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா தானே குழந்தை நல்லா கலராக பறக்கும். அதுக்காக இனிமேல் அதிகமாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். இல்லைனாலும் என் பிள்ளை நல்லா கலராக தான் பறக்கும், நீ கவலையே படாத. எப்படி பிறந்தாலும் ஒன்றும் இல்லை, கலராக பறக்கணும்னு நான் விருப்பப்படல. இருந்தாலும் நம்மளும் ஏதாவது முயற்சி பண்ணும்ல. அதுவும் கரெக்டு தாண்டி. சொன்னப்படி நம்ம எதுவுமே சாப்பிடாம குழந்தை மட்டும் கலராக பறக்குங்கிறது என்ன விஷயம்? நல்லா சாப்பிட்றது நல்லது தான். இது மட்டும் இல்லை, குங்குமப்பூவும் வாங்கி தரேன், பாலில் போட்டு குடிப்பியா? சரிங்க. ஆமாம், ட்ரெஸ் எடுக்கணும்னா என்னதுடி? இனிமேல் கொஞ்சம் மேக்ஸிமாகவே போடலான்னு இருக்கேன். வயிறு கொஞ்சம் பெருசாக இதில்ல, மேக்ஸி இருந்தால் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். காலேஜுக்கு போட்டுக்கலாம். அதனால மேக்ஸி எடுக்கலான்ட்டு இருக்காங்க. அப்படியா, சரி சரி. ஏன் சரியே கட்டலாம்ல? சாரியும் கட்டுவேன், மேக்ஸியும் அப்பப்போ போடுவேன். சரி, உனக்கு கம்ஃபர்ட்டாக எது இருக்கோ அதையே போடு. என்ன காசு இருக்குல்ல? இருக்கு கண்மணி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்டில் இருக்கு, அப்போ போட்டு தான் வச்சிருக்காரு, பயப்படாது. சரிங்க. பாட்டிக்கு ஏதாவது வாங்கணுமா? பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். ஏதாச்சும் வேணும்னா வாங்கிட்டு போகலாம். சரியா? பாட்டி சாப்பிட்றதுக்கு ஏதாவது சொல்கிறேன்டி. பாட்டி மேக்ஸிமம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க டீ காஃபி பிரியர். ஏன்னா டீ காஃபி தான் குடிப்பாங்க. அது பால் வாங்கிட்டு போனால் வீட்டிலே வச்சுக்கலாம்ல. அது வேண்டாம், பால் வாங்கிக்கலாம். சரி ஓகே, அப்போ நேராக பழமுதி விட்டுட்டுமா? ஆமாம், பேசாமல் அங்கேயே விட்டுருங்க. அங்கேயே போய் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுவோம். ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் எடுப்போம், அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் பழமுதி போயிடலாம். சரியா? ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப முக்கியம். சரிங்க. ஷில்பா மட்டும் வந்துட்டு எதுவும் வாழாட்லையே? ஒன்றும் பேசல. அவன் எப்பயும் போல தான் பேசினான். நான் எதுவும் கண்டுக்கலங்க. பார்த்து அப்படிதான் ஈர்ப்பா, ஏதாவது வம்பிழுத்து வச்சிருவா. நான் அவட்ட கேர்ஃபுல்லாக சொல்லிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிறவ. பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். பார்த்துக்கிறேன். பார்க்குற கண்மணி, சிலர் அப்படிதான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலையை காட்டி விட்டுருவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். புரியுது, நான் பார்த்துக்குவேன். என்ன பார்க்குறியா? சரி, அவன் விருப்பம். நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதே போல் தேவையில்லாமல் இனிமேல் அவட்ட வம்பு கட்டாத. சரியா? சரிங்க, அப்படியே சொல்லுவீங்க. ஷாப் வந்துச்சு பாருங்க. இருக்கணும், இங்கே நிறுத்துறேன். ஓகே. பாரு, புருஷன் வரானா இல்லையா? இவ வாட்டுக்கு துணி கடையை பார்த்தோன்னா நெடுன்னு உள்ள ஓடுறா. பொண்ணுங்க மட்டும் துணியை பார்த்தா ஏன் தான் இப்படி ஆசைப்படுறான்னு தெரியல. அதுவும் இப்போ மாசமா வேற இருக்கா, சொல்லவா வேணும்? உள்ள வாங்க மேடம். என்ன பார்க்குறீங்க மேடம்? மேக்ஸி பார்க்கணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க போடுற மாதிரி கொஞ்சம் லூஸ் ஃபிட்லேயே காட்டுங்க. ஓகே மேடம். இதோ அந்த பக்கம் வாங்க. போங்க, ஹஸ்பண்ட் வருவாங்க, வரேன். சரிங்க மேடம், வாங்க. சரிங்கக்கா. என்ன கண்மணி, உள்ள போலியா? நீங்களும் வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். சரி வா, போய் பார்க்கலாம். டைம் ஆயிரும், மழை வேற வர மாதிரி இருக்கு. போலாங்க. அந்த அக்கா அங்க வர சொன்னாங்க, அங்க போலாம். சரி கண்மணி. மேடம், இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே 900ல இருந்து ஸ்டார்டிங் மேடம். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு டிஃபர் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க எல்லாமே 900 மேடம். பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்து பாருங்க மேடம். சரிங்கக்கா. நான் எடுத்து காட்டட்டுமா? ஏதாவது கலர் சொல்லுங்க. இதோ அந்த எல்லோ எடுங்கக்கா. இதா மேடம்? ஆமா, இதோ இருங்க எடுத்து காட்டுறேன். பாருங்க மேடம். அக்கா, இது நல்லா இருக்கு, இது வைங்க. இன்னும் இருக்க ட்ரெஸ் கொஞ்சம் பார்க்கணும். ஓகே. எனக்கு அதை பிடிங்க. இந்தாங்க சார், வாங்கிக்கோங்க. கொடுங்கக்கா. வேற எது மேடம் எடுக்கட்டும் சொல்லுங்க. இந்த ரெட்டு மாதிரி இருக்குல்ல, அது எடுங்க. டார்க் ரெட்டு. இதுவா? அதான் ஃப்ளாரல் டிசைன் போட்டுக்கல, அது எடுங்க. சரி, பாருங்க, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அக்கா, இதுவும் எடுத்துக்கிறேன். இது எவ்வளோ சொன்னீங்க? இதுவும் 900 தாமா? சரி கண்மணி, இது எடுத்துக்கோ. கொடுங்கக்கா. அதை அவர்கிட்ட கொடுத்துருங்கக்கா. சரி, இந்தாங்க எடுத்துக்கோங்க சார். வேற மேடம் என்ன பார்க்குறீங்களா? அந்த ப்ளூ எடுங்கக்கா, ப்ளூ கலர், டார்க் ப்ளூ. ஓகேம்மா. இதுவா? அதுதான்க்கா, அது எடுங்க. நல்லா இருக்குமா? ஃப்ளாரல் டிசைன் போட்டதா? பாருங்க, இது வந்து பியூர் காட்டன். காட்டன்னா எடுத்துக்க கண்மணி. எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோ, நல்லா இருக்கு பாரு. மேடம், இது மட்டும் 1000 வரும். எனக்கு காட்டன்ல பரவாயில்லக்கா, கொடுங்க. கொடுங்கக்கா. ஓகே. என்ன ஏதாவது பார்க்குறீங்களா? அந்த பிங்க் கலர் எடுங்கக்கா, லைட் பிங்க் ஷேடு. இதுவா? அதுதான், அதை எடுங்க. சரிம்மா, இதுவும் நல்லா இருக்கு. இதையும் எடுத்துக்கிறேன்.
இது எவ்வளோக்கா? ஏன்டி ரேட்டை கட்டிட்டு இருக்கா? எடுத்து போடு, யூஸ் பண்றது தானே. இதுவும் 900 தான் மேடம், எடுத்துக்கோங்க. சரிக்கா, அப்போ போதும். இன்னும் வேற ஏதாச்சும் பார்க்குறீங்களா? சாரி, சல்வார், ஃப்ராக்? இல்லைக்கா இல்லை, இதே போதும். பில் போட்டுருங்க. ஃப்ரண்ட்ஸில் வாங்க. சரிக்கா வரோம். ட்ரெஸ்ஸு கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். இந்தாங்க. சரி மேடம், நான் முன்னாடி போகிறேன், வாங்க. சரிக்கா. கண்ணாடி இன்னும் பார்த்துட்டே இருக்கா? இன்னும் ஏதாவது வேணுமா? இல்லை இல்லை, சும்மா பார்த்தேன். இந்த கலர்லாம் வேணா, பிடிக்கல எனக்கு. சரி, இப்போதைக்கு 4 ட்ரெஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வேணா மறுபடியும் எடுத்துக்கலாம். அப்படின்னா வாங்க மேடம், போலாம். யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. சும்மா பார்த்தேங்க, போகலாம். சரி, ஏதாச்சும் வேணா எடுத்துக்கோ, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இல்லை இல்லைங்க, போதும். இதுவே 4000 சில்லறை வந்துருச்சு. ரெடி, வேணா எடுன்னு தான் சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற. காசெல்லாம் ஒரு விஷயமா? இல்லை இல்லை, இருக்கிறதே போதும். ரொம்ப எடுக்கக்கூடாது, ஒரே முட்டுக்கா. வேணா நான் மறுபடியும் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ கிளம்பலாம். ரெடி, வா போலாம். என்னால் முடியல. அவ்வளோதான், வா நம்ம உள்ள போகலாம். அதான் நீ அவளை உள்ள கூட்டிட்டு போ. நான் ஆட்டக்கார தம்பிக்கு காசு கொடுத்துட்டு வரேன். அம்மா வாமா, இவ்வளோ தூரம் பொறுத்துக்கிட்டேன். என்ன ஒரு 2 அடி தான் எடுத்து வச்சா உள்ள போயிடலாம். வா. ஐயோ அக்கா, முடியலக்கா. சரி, நான் வரேன். மெல்லமா வாமா, மெல்லமா வா. நம்ம அப்படியே கூட்டிட்டு போங்க, கைத்தாங்களா? இங்க வாமா. தம்பி எவ்வளோப்பா? எல்லா தச்சுக்காரங்களுக்கு ஃப்ரீ தாக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடவே போங்க நீங்களும். அப்படியே தம்பி, ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்லக்கா, விடுங்க. பிறக்க குழந்தைக்கு இந்த மாமையை கொண்டு வந்து இறக்கி விட்ட மாதிரி இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம்பா. அந்த மாதிரி எல்லாரும் இந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்ல பையலாம் இருக்க. சரிப்பா, நான் உள்ள போறேன். சரிக்கா, ஆட்டோ வேணா கூப்பிடுங்க, சரிங்களா? சரிப்பா, உன் நம்பர் கொடுத்துட்டு போறியா? இருங்க, நான் கார்டு கொடுக்குறேன். கொடு தம்பி. இந்தாங்கக்கா. கொடுப்பா. ஏதாவது ஆத்திர அவசரம்னா உன்னை கூப்பிட்டா வருவீல. தாராளமா கூப்பிடுங்க, வாங்கிக்கோங்க. சரி தம்பி, இப்ப நான் உள்ள போறேன். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. கடவுளே, அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. குழந்தை நல்லபடியா பிறக்கணும். சரி, நம்ம கிளம்புவோம். தைரியமாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது. அக்கா வெளியில வெயிட் பண்றேன். சரியம்மா, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீ குழந்தையும் நல்லபடியா இருக்கணும்னு. கவலைப்படாம இரு, தைரியமா வச்சுக்க மனசை. ஏமா பேசினது போது வெளியே போமா. நேரம் ஆயிட்டு டாக்டர் உள்ள வர நேரப்ப. அக்கா, நான் பாத்துக்கிறேக்கா, நீங்க வெளியே இருங்க. அம்மா, ஐயோ வலி தாங்க முடியலக்கா. அம்மா வெளியே போமா. போற சிஸ்டர். ஏமா, பிரசவம்னா முன்ன பின்ன வலி இருக்கதா செய்யும், தாங்கிக்கதான் வேணும். குழந்தை பெற்றுக்கிறது ஒன்றும் சும்மா கிடையாது. சும்மா எல்லாத்துக்கும் வீடு வீடுன்னு கத்திட்டு கிடக்காத. இன்னும் சுகப்பிரசவதோ ஆப்ரேஷனா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. டாக்டர் வந்து பார்த்துட்டு தான் எதுவும் சொல்ல முடியும். டாக்டர், முடிஞ்ச அளவுக்கு சுகப்பிரசவம் பண்ண பாருங்க. ஆனால் எனக்கு 7 மாதம் தான் நடக்குது. டாக்டர் வரட்டுமா, முடிவு பண்ணிக்கலாம். கொஞ்சம் அமைதியா இரு. சரி சிஸ்டர். டாக்டர் வாங்க டாக்டர். என்ன சிஸ்டர், சுகப்பிரசவம் இருக்கதா வலி இருக்கா? டாக்டர், அவங்க ரொம்ப பெயினில் துடிக்கிறாங்க, வலி தாங்க முடியலைங்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 7 மாதம் தான் நடக்குது. நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. 7 மாதம் தான் நடக்குதா? ஓ ஷிட், அப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன இருக்கும்? இல்லை டாக்டர், செக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெயின் வந்திருக்கா? இல்லை டாக்டர், இப்போதான் ரொம்ப பெயினாக இருக்கு. என்னால் தாங்க முடியல டாக்டர். ஓகே ஓகே, கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வழி இருக்கு. ஆனால் என்ன, குழந்தை ப்ரீமெச்சூராக இருக்கனால 2 மாதம் இன்குபேட்டரில் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓகே தானே? நீங்கள் ஓகே இல்லைனாலும் இதை பண்ணி தான் ஆகணும். டாக்டர், குழந்தைக்கு ஒன்றும் இல்லையே, குழந்தை நல்லபடியாக இருக்காங்க. ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐ திங்க் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வழி எல்லாமே இருக்குமா. குழந்தை நல்லா இருக்கும். சுகப்பிரசவம் ஆகிறனால தான் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பயப்படாமல் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா சுகப்பிரசவத்தில் குழந்தை எடுத்துடலாம். சரியா? பயப்படாமல் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. புஷ் பண்ணுங்கம்மா, புஷ் பண்ணுங்க. அந்த பக்கம் வரட்டுமா? வாங்க சிஸ்டர். அதெல்லாம் முடியல டாக்டர். ஐயோ ஐயோ, அம்மா வலி தாங்க முடியல. ஏம்மா ஏம்மா, அப்படிதான் புஷ் பண்ணுமா. ஏமாடி புஷ் பண்ணு. ஐயோ அம்மா. அப்படிதான் பண்ணுங்க பண்ணுங்க. அதான் என்னம்மா சொன்னாங்க, அழுத்திட்டு நிக்கிறேன். டாக்டர் உள்ள போயிருக்காங்க. நீ எனக்கு என்னமோ ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ 7 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி அண்ணி? பயமா இருக்க நீ. குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, மல்லிகாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதான் எதுவும் ஆகாது, மனசை தைரியமா வச்சுக்கோ. கண்டிப்பா நல்லபடியா மல்லிகா குழந்தை பிறக்கும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏத்துக்கதான் வேணும். தைரியமா இரு. பயமா இருக்க நீ. சுகப்பிரசவம் ஆனா பரவாயில்லன்னு தோணுது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எல்லாமே நல்லபடியா நடக்கும். அமைதியா இரு. குழந்தை பிறந்துருச்சு அண்ணி. குழந்தை கத்துறா அண்ணி, குழந்தை கத்துறா. அப்போ குழந்தை பிறந்துருச்சு. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க நீ. அண்ணி, மல்லிகா நல்லா இருப்பாள்ல? டாப்பா, டாக்டர் வந்துருவாங்க, வெயிட் பண்ணு பாப்போம். அம்மா, எனக்கு குழந்தைய போய் பார்க்கணும் போல இருக்கு. எப்போ கொண்டாந்து காட்டுவாங்கன்னு தெரியலையே கடவுளே. சீக்கிரமா குழந்தைய கொண்டாந்து காட்டு கடவுளே. அக்கா, டாக்டர் வந்துட்டாங்க. ஐயோ, குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. டாக்டர், ராதா கிட்ட கொடுங்க. உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். எப்படியோ குழந்தைய நல்லபடியா காப்பாத்திட்டீங்க. மல்லிகா எப்படி இருக்கா டாக்டர்?
மல்லிகா நல்லா இருக்காங்க, அவங்க மயக்கத்தை இருக்காங்க. குழந்தை இன்குபேட்டரில் வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. குழந்தை ஓரளவுக்கு வெயிட்டாக தான் இருக்கான். அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. ரேராக தான் இந்த மாதிரிலாம் குழந்தை பிறக்கும். பரவாயில்ல. மல்லிகா சீக்கிரமாக பெற்றாலும் குழந்தை கரெக்டான வீட்டில் தான் வெளியே வந்திருக்கு. இந்தாங்க வாங்கிக்கோங்க. யார் வாங்கிக்கிறீங்க? அந்த குழந்தைக்காக கஷ்டப்பட்டது மல்லிகாவாக இருந்தாலும் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்தது நீ தான். நான் எப்படி பார்த்தா அந்த குழந்தை உன் கையால் தான் வரணும் இந்த உலகத்துக்கு. நீ போய் வாங்குறதா போறதா? வேண்டாம் நீ. குழந்தை இல்லாத நான் அந்த குழந்தைய முதல்ல தூக்க வேண்டாம் நீ. நீங்களே வாங்குங்க நீ. எனக்கு அதுக்கான தகுதி இல்லை நீ. எனக்கு அதுக்கான தகுதி இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. போய் குழந்தைய வாங்க. யாராவது ஒருத்தர் வாங்குங்க. வாங்குங்க நீ. சொல்கிறல்ல போய் வாங்கு. நீ போறாதா? வா இந்த பக்கம். சரிங்க நீ. விடுங்க டாக்டர். அங்க தூங்குறியா? தூங்குடாமா தூங்கு. அங்க அப்பா மாதிரியே நல்லா அழகா இருக்கு. எனக்கு உன்னை தூக்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு தங்கம். ராதா அழுகாத ராதா. சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அழுதுட்டு இருக்க. சரி ரொம்ப எமோஷன் ஆக வேணா. குழந்தைய கொடுங்க. அவங்க அம்மா பக்கத்துல படுக்க வைப்போம். சரிங்க டாக்டர் வாங்கிக்கோங்க. குடுறாதா அப்புறமா பார்த்துக்கலாம். சரிங்க நீ. குழந்தை தம்பி அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. சரி மயக்க தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பார்ப்பீங்களா? நான் உள்ள கொண்டு போறேன். சரிங்க டாக்டர்மா. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க நீ. என் கையால ஒரு குழந்தைய தூக்க மாட்டேனா அப்படின்னு ஏங்காத நாள்ல அழுகாத நாள்ல இன்னைக்கு என் புருஷ ரத்தம். ஆனா நான் பெக்கலனாலும் என் புருஷ ரத்தத்தை கையில தொட்டு தூக்குற அளவுக்கு கடவுள் ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்டிப்பா இனிமே எல்லாம் நல்லா தான் நடக்கும். கண்ணத்தோட அவளும் நல்லா இருக்கா, குழந்தையும் நல்லா இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இதுவே போதும். அவந்தியா வேற பயந்துட்டு கிடப்பா. நான் அவளுக்கு ஒரு போனை போட்டு சொல்லிட்டு வரேன். சரியா? சரிங்க நீ. அண்ணே பழக்கடக்காரண்ணே, உள்ள யாராவது இருக்கீங்களா இல்லையா? கடையை திறந்து வச்சிருக்காங்க, யாரையும் காணோம். சொல்லுங்க தம்பி, உள்ள பழம் அடிக்க வச்சுட்டு இருந்தேன். வாங்க தம்பி, என்ன வேணும்? ஆப்பிள் ஒரு கிலோ. திராட்சை இருக்குங்களா? இருக்குமா கண்ணு? பச்சை திராட்சை இருக்கு, கருப்பு திராட்சை இருக்கு. உனக்கு என்னமா வேணும்? இனிப்பா இருக்கிறது பச்சை திராட்சை, கருப்பு திராட்சையா? பச்சை திராட்சை இப்போ வரதெல்லாம் கொஞ்சம் பிடிக்குதுமா. கருப்பு திராட்சை நல்லா இருக்கும், அது வாங்கிக்கோங்க. 1 கிலோ போட்டுமா, 1/2 கிலோ போட்டுமா? என்ன 1 கிலோலாம் வேணாண்ணே. 1 கிலோ எவ்வளோ கண்ணு? 1 கிலோ 250 ரூபாப்பா. திராட்சைலாம் கொஞ்சம் ரேட் அதிகம் டிமாண்டு. அண்ணா திராட்சை 1/2 கிலோ போதுண்ணே. அவ்வளோ வாங்கி என்ன பண்றது? 1/2 கிலோ போட்டுருங்க. சரிம்மா, வேற என்ன வேணும்? அண்ணாச்சி பழம் இருக்கா? இருக்கு தம்பி, அண்ணாச்சி பழம் இருக்கு. அது வேணுமா? அது ஒரு பீஸ் கொடுத்துருங்க. அப்புறம் சாத்துக்குடி என்ன அது கொடுத்துருங்கண்ணா. அது வந்து 1 கிலோவே போட்டுருங்க. சரிம்மா, வேற அவ்வளோதானா? கொய்யாப்பழம் இருக்காண்ணா? இருக்கு தம்பி, பழனி கொய்யா இருக்கு, ஹைபிரிட் இருக்கு. எது வேணும்? ரெண்டுமே கலந்து போட்டுருங்கண்ணா. அது ஒரு 1/2 கிலோ, இது ஒரு 1/2 கிலோ. சரிம்மா. வெள்ளரிக்காய் இருக்குங்களா? வெள்ளரி பழமும் இருக்கு தம்பி, அது போட்டுருங்க. அதுக்கப்புறம் செவ்வாழை பழம் ஒரு 2 சீப் கொடுத்துருங்க. 1 சீப்பு காயாவும் 1 சீப் பழமாவும் கொடுத்துருங்க. கொஞ்சம் 2 நாளில் சாப்பிட்ற மாதிரி. சரிங்க தம்பி, அப்படி தானே? போதுண்ணே. இதுவே சாப்பிட்றதுக்குள்ள கெட்டுக்கிட்டு போயிடும். இதே போதுண்ணே. சரிப்பா, இருங்க போட்டு தரேன். இதெல்லாம் சாப்பிட்ற மாவுல வாங்கிட்டு போனால் பத்தாது, சாப்பிடணும். புரிஞ்சுதா? சாப்பிட்றதுக்கு தானே வாங்குறேன், பின்ன என்ன கொண்டு போய் கொட்டுறக்கா? ரொம்ப தான் பண்ணுறீங்க. பார்க்கறேன்டி, பார்க்குறேன். ஆமா, வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணுமா? போதுமா? இல்லை இதே போதும். அப்புறம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா கடைசியில் என்ன திட்டுவீங்க. அதுக்குன்னு ஒரு அளவுக்கு மேலே திங்க முடியாது. வேணுங்கிற அளவு தான் சாப்பிட முடியும். சரி. வாங்கிட்டு போகிறோம், பார்க்குறேன். இந்த பொண்ணை பார்த்தா மாசமா இருக்க பிள்ளை மாதிரி இருக்கு. இந்த ஸ்ட்ராபெரியும் ஒரு 5 சப்போட்டாவும் போட்டுருக்கேன். என்ன தயிர் போகுது, மாசமா இருக்க பிள்ளை தான் சாப்பிட்டு போகுது. என்ன போட்டாரு வாங்குங்க. எம்மாடி, நீ மாசமாச்சியாமா? ஆமாண்ணா, உங்களுக்கு எப்படி தெரியும்? தயிர் கொஞ்சம் முன்னாடி இருக்கு, முகத்தை பார்த்தா கலையா இருக்கு, அதை வச்சுதான் சொல்றேன். ஆமாண்ணா, கிட்டத்தட்ட 5 ஆக போகுது. தம்பி வாங்கிக்கோங்க, மொத்தம் 650 ரூபா. ஸ்ட்ராபெரி சப்போட்டாவும் சும்மா தான் போட்டிருக்கேன். என்னண்ணே பழம்லாம் இம்பிட்டு ரேட்டா 650ங்கிறீங்க? தம்பி எல்லாம் 1/2 கிலோ 1 கிலோ போட்டிருக்கேன். அப்புறம் ரேட் அதிகம் போட்டுல, அதுவும் இல்லாத இப்போ கொஞ்சம் வரதெல்லாம் ரேட் அதிகமாக தான் தம்பி இருக்கு. சரிங்கண்ணா, சரி தாங்க. சப்பாட்டாவும் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி சும்மா தான் போட்டிருக்கேன், பயப்படாதீங்க. சரிங்கண்ணா, நன்றி. இருங்க, காசு தரேன். சரிங்க தம்பி, இந்தாங்க 650 ரூபா இருக்கு, கொடுப்பா. இருக்கு தம்பி. சரிண்ணே, இப்போ வரோம். சரிங்க தம்பி, பொண்டாட்டியை நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. நல்ல சத்தான பொருளாக வாங்கி கொடுங்க, சரிங்களா? அப்போதான் நல்ல சத்து பிடிக்கும், குழந்தையும் நல்லா இருக்கும். நான் வாங்கி தர தயாராக தானே இருக்கேன். மேடம் சாப்பிட்டா தானே மடிக்கண்ணே நல்லா சாப்பிடுமா. இந்த இதில் சாப்பிட்டீங்கன்னா தான் சத்தாகவும் இருக்கும், குழந்தையும் நல்லா ஊறும், குழந்தைக்கு நல்லா சத்து கிடைக்கும். என்ன நல்லா சாப்பிட முடியுதோ சாப்பிடு, சரியா? அது அப்படி கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் குழந்தைக்கோசரம் வாயை கட்டுப்பிடிச்சு சாப்பிடு, சரியா? சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. யாரும் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க எனக்காக இவ்வளவு மெனக்கு எடுத்து சொல்றீங்க. எனக்கோ வயசுல ஒரு பிள்ளை இருக்குமா, அதுவும் மாசமா இருக்கு. ஆனா அந்த பிள்ளைக்கு இப்ப 7 மாசம் நடக்குது. அதை வச்சுதான் சொல்றேன். ஓ சூப்பர்ண்ணே. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். உங்களையும் நல்லா சாப்பிட சொல்லுங்கண்ணே, சரிங்களா? அவரு புருஷன் கண்டிப்பானவரு, சாப்பிடலாம் உடனே போட்டுற மாட்டாரு. அப்ப நானும் நீ போட்டுற வேண்டியதானே? கேட்கலாம் வேண்டாம் தம்பி, இந்த பிள்ளை கேட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க, கேட்டுக்கோ. நான் கேட்டுக்குவேண்ணே. அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டுறான், நேரம் ஆயிடுச்சு. சரிங்க தம்பி, போயிட்டாங்க. என்னடி உடனே 2 போடட்டுமா? சாப்பிடலனா? ஐயோ வாங்க, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுவோம். இந்த அண்ணாவை விட்டா 2 அடி அடிச்சுட்டு வராட்டு. அடிக்க மாட்டாங்க. நான் அடிக்கலாமான்னு கேட்டா அந்த அண்ணா அடிப்பாருங்கிற. நான் இனிமே அடி போட்டுட்டுமான்னு. நான் ஒண்ணு வேணா, நான் சாப்பிட்டுக்குவேன். போலாமா? பாட்டி வேற வீட்டுல தனியா இருக்கும். போலாமா? போலாம்.
என்னது இது? இதான் கண்மை மாப்பிள்ளை தம்பியும் காணா, எங்க போனாங்க? இம்பிட்டு நேரம் என்ன பண்றா? ஊடு வந்து சேர வேண்டாமா? காலேஜ் முடிச்சு எங்கேயாவது போயிடுச்சுங்களோ என்னமோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. ஏன்டா அந்த பிள்ளைங்க இப்படி பண்ணுதுங்களோ? நேரம் கட்ட நேரம் மாசமா இருக்க பிள்ளைய கூட்டிட்டு அங்கே இங்கே சுத்தக்கூடாது. மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியும், அப்படி இருந்தும் என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. இனிமே நல்லா ஜிட்டா சொல்லிடணும், சீக்கிரமா வந்துருங்க, அப்படி அங்கே இங்கே சுத்தாதீங்கன்னு. சரி பாப்போம், நம்மளா அதை இதையும் நினச்ச கூடாது. வரட்டும். அட கார் வழியுது, வந்துட்டாங்க போல. இப்பதான் சொல்லி வாய முடியும், கரெக்டா வந்துச்சுமா காரி. பாட்டி, ஏன் பாட்டி இங்க உட்காந்துருக்கீங்க இருட்டுல? இருக்கதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள. இருக்கு மாப்பிள, இம்பிட்டு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? லேட் ஆயிடுச்சு. இம்பிட்டு நேரம் என்ன பண்ணீங்க மாப்பிள, சொல்லுங்க. பாட்டி கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு பேசு பாட்டி. என்ன படப்படப்பெல்லாம் பட்டாசட்டை பொறிஞ்சிட்டே இருக்கேன். ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் கடைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரோம், அதான் நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? எதுக்கு பாட்டி? ஒன்றும் இல்லை, வயிறு கொஞ்சம் பெருசா இல்லை, சேலையே கட்டிட்டு இருக்கிறது ஒரு மாறி இருக்கான். அதனால தான் சரி கொஞ்சம் மேக்ஸ் மாதிரி எடுக்கலான்ட்டு போய் எடுத்துட்டு வந்தோம். அது வேற கார்ல தான் இருக்கு, எடுத்துட்டு வரணும். நானே என்னடா இம்பிட்டு நேரம் அப்படியே மனசுல பாடப்படன்னு நினைச்சிருச்சு. என்ன மாப்பிள இம்பிட்டு நேரம் பண்றீங்க? மாசமா இருக்க பிள்ளைங்க நைட்ல அப்படி கூட்டிட்டு சுத்தக்கூடாது. கொஞ்சம் அவளுக்கு தான் அறிவு இருக்காது. நீங்க புத்திமதி சொல்லி இன்னும் கூட்டிட்டு வந்துருங்க, சரிங்களா? ஏன்னா நேரம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பாட்டி இன்னைக்கு இதெல்லாம் வாங்கணும் தான் நேரம் ஆயிடுச்சு. மற்றபடி காலேஜ் முடிஞ்சா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வருவோம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு பாட்டி. ஃப்ரூட்ஸ் தான் கேட்டா, அதையும் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். தம்பி ஃப்ரூட்ஸ் வாங்குறதெல்லாம் சரிதான், சாப்பிடணும்ல? மேடம் கேட்டுச்சா? அதெல்லாம் நான் சாப்பிடுவேன் பாட்டி, பயப்பட வேண்டாம். வேஸ்டெல்லாம் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக சாப்பிடுவேன். என் குழந்தையும் கலராக வரணும், ரெண்டாவது குழந்தைக்கு நல்லா சத்து கிடைக்கணும்னா ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணுங்க. அதில் தான் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் நான் சாப்பிடுவேன். மாத்திரம் என்ன தண்ணி சாப்பிட்றேன்னு. சரி மாப்பிள, உள்ள வாங்க. பாட்டி என்னாச்சு தம்பி? சமைச்சிட்டீங்களா? வெளியே வந்துட்டு இருக்கீங்க? நான் சமைச்சிட்டேன். கார சட்னியும் அரைச்சி வச்சிருக்கேன், இட்லி சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிடலாம் வாங்க. போய் 2 பேரும் குளிச்சுட்டு வரீங்களா? கார சட்னி நல்ல காம்பினேஷன். இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான், ரொம்ப பசியா இருக்கு பாட்டி. எல்லாம் ரெடியாக தான் இருக்கு மாப்பிள தம்பி, நீ வந்தீங்கன்னா போட்டு கொடுத்துருவேன். சூடாக தான் இருக்கு, அடுப்பாசில் போட்டு வச்சிருக்கேன். சரிங்க பாட்டி, சரி நீங்க போங்க, நாங்கள் குளிச்சுட்டு வரோம். சரிங்க மாப்பிள. பாவம் இல்லை பாட்டி, நமக்காக என்னென்னமோ பார்த்து சமைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்னடி பண்ண போறோம்? அவங்களோட சந்தோஷம் என் குழந்தை கையில் வாங்கி அதை வளர்த்துறது தான். அதுதான் அவங்களோட பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக நம்ம நல்லா பார்த்துக்கலாங்க பாட்டியை, கவலைப்படாதீங்க. நமக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்க போல, வெயிட் பண்ண வேண்டாம், போய் குளிச்சுட்டு பேச போயிட்டு வரலாம். சரி. துளசி பாட்டி சொல்லுங்க, என்ன விஷயம் பாட்டி? அம்மாடி துளசி, இன்னைக்கு கடையில் நல்ல வியாபாரமா? கால் வலிக்கு நின்றுக்கிட்டே கிடந்தேன், ஒருபட்ட வேலை கிடந்ததுமா. ஆனால் நல்ல வியாபாரம் ஆச்சு. எம்பிட்டு வந்திருக்கு வருமானம் உனக்கு தானே தெரியும். இன்னைக்கு மட்டுமே 6000 ரூபாய்க்கு ஓடிச்சு பாட்டி. காலேருந்து கணக்கு போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்துருச்சு. அது போக அந்த அம்மா தனியாக அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம்ல, அந்த அம்மா வேற அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க, அதை வேற மறந்துட்டேன். ஏன் பாட்டி, உண்மையிலுமே நமக்கு 150 பேருக்கு எல்லாம் சமைக்க முடியுமா என்ன? நான் செஞ்சு கொடுக்குறேம்மா துளசி, உனக்கு என்னமா கவலை? அதான் வீட்டில் இருக்கோம்ல, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா கிடக்குது, விடு, கவலை விடு. கண்டிப்பாக இந்த ஆர்டர் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கலாம், சரியாம்மா? சரிங்க பாட்டி. அடே தினேஷ் வரான், கூட அவ கட்டிக்கு போற புள்ள தான் வருதுன்னு நினைக்கிறாங்க, பாருமா. தினேஷ் இங்கங்கம்மா, முன்னாடி வராங்கம்மா. அண்ணி. தினேஷ், பவித்ரா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாட்டி நல்லா இருக்கீங்களா? பாட்டி நல்லா இருக்கேங்கண்ணே. பரவாயில்லையே, என்னையும் கூப்பிட்டு கேட்குறியே. நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. வீட்டில் அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? துளசி அக்கா வீட்டுக்காரரு யாரும் நல்லா இருக்காங்க. நீ நல்லா இருக்கா? உங்க அம்மா அப்பாலாம் பரவாயில்லையா? நல்லா இருக்காங்களா? உங்கள்கிட்ட நல்லபடியாக பேசுறாங்களாம்மா? இல்லை பாட்டி, இன்னமும் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் எதையும் காதில் வாங்கிக்கிறது இல்லை. விடுங்க பாட்டி, அவங்கள பற்றி பேசி என்ன ஆக போகுது? இப்போ பார்ப்பவி, உங்கள் 2 பேர்த்தோட கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கால்வாசி வேலையை நான் முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாத்தையும் சரி கட்டிடுவேன். கவலைப்படாமல் இருங்க, சரியா? என்ன திடீர்னு? அண்ணி உங்களை பார்க்க கடைக்கு போனோம், அங்கே காணோம். கடைசியில் அப்படியே ரோடு வழியாக நடந்து வந்துட்டு இருந்தோம். இவ்வளோ அப்படியே உங்கள் வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்பலான்னு பார்த்தேன், இங்கே தான் போயிட்டு இருந்தீங்க. கடைக்கு பண்ணீங்களா? கடை அடைச்சிட்டு வந்துட்டப்பா. நானும் துளசி இந்த பக்கத்துல டீ கடைக்கு போய் டீயை குடிச்சிட்டு காலாட நடந்து வந்துட்டு இருக்கோம். அப்படியே ஒரு வாக்கிங் போன மாதிரி இருக்கும்னு. ஆமா அண்ணி, என்ன நம்ம வீட்டு சைடு போயிட்டு இருக்கீங்க? அதான் சொல்ல மறந்துட்டேன் பாரு, இன்னைக்கு உங்க வீட்டில் தான் தங்க போறேன். அண்ணி உண்மையாவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. என்ன அண்ணி திடீர்னு இன்னைக்கு மட்டும் தங்குறீங்க, இல்லை எப்பயுமே இங்கே தானா? அப்பையும் வந்தா நானும் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறா. ஒன்றும் இல்லப்பா, ஒரு கல்யாண ஆர்டர் ஒன்று எடுத்திருக்கோம். நிச்சயதார்த்துக்கு இட்லி கேட்டிருக்காங்க, அதுக்கு சமைச்சு கொடுக்கறது தான். அங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம வீட்டில் பாத்திர பண்டெல்லாம் இருக்கு, ஆளுங்களும் கிடக்குறான். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா வேலை முடிஞ்சிடும்ல, அதனால தான் அவங்க அண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். 150 பேருக்கு அண்ணி? ஆமாம் தினேஷ், 150 பேருக்கு தான். இட்லி, சாம்பார், சட்னி, முடிஞ்சா ஒரு ஸ்வீட்டு, இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். அங்கே இருந்தால் என்னால் செய்ய முடியாதா? சரி, இங்கே வீட்டில் பாத்திரமும் நிறைய கிடக்கு, ஏன்டா அந்தளவுக்கு பாத்திரமும் இல்லை, அதனால தான் பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்கள் அண்ணாக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். ஓ, அண்ணனுக்கு அப்போ சர்ப்ரைஸ். பவித்ரா,
உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? மறுபடியும் ஏதாவது மாப்பிள்ளை பார்க்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? அக்கா அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்க அக்கா. முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறேன். முடியாத பட்சத்துக்கு நான் வீட்டை விட்டு வேணா வந்துடுறேன்க்கா. இப்போ பாரு பவி, இனிமேல் இந்த மாதிரி வாயிலேருந்து வார்த்தை வந்ததுன்னு வச்சுக்கோ, சப்புன்னு நானே உன்னை அடிச்சிடுவேன். ஏன்க்கா இப்படி திட்டுறீங்க? என்ன தண்ணி? என்ன நீங்கள் 2 பேரும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறது தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனா? சொல்லுங்க. அப்படி இல்ல நீ, அவளால முடியாத போது அவ என்ன பண்ணுவா? அதுக்கு தானே சொன்னா. நீங்க இவ்வளோ பெரிய வார்த்தையே சொல்றீங்களே. பாரு தினேஷே, ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. அப்படி அந்த தப்பை நான் அவங்க 2 பேர்த்தையும் பண்ண விட மாட்டேன். 2 வீட்டோட சம்மதத்தோடையும் அவங்க கேட்ட சீரு சனத்தையோட தான் நான் கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வரணும். நாம அதுக்கு தான் நான் வயிற்றுல பிள்ளை வச்சுட்டு கூட படாத படுபட்டு உங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா அசால்ட்டாக ஓடி வந்துடுவேன்னு சொல்கிறீங்க. இனிமேல் இந்த மாதிரி நினப்பு உங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்பவி. முடியாத பட்சத்தில் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுதா? இதுதான் கடைசி முதலமாக இருக்கணும். சாரிக்கா, மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். சரிம்மா பவி, இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாத. சத்தியமாக எனக்கு பிடிக்கல. புரிஞ்சுதா? உங்கள் அம்மா அப்பாவை என்னைக்கு நம்ம ஏமாற்றக்கூடாது. அதே போல் எங்கள் அத்தை இவனோட கல்யாணத்தை கண்ணால் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. எங்கள் கல்யாணத்தை தான் பார்க்க முடியல. உங்கள் 2 பேர்த்தோட கல்யாணம் எல்லாரும் சந்தோஷமாக பார்க்கட்டுமே. எனக்காக கொஞ்சம் பொறுத்திருமா, சரியா? சரிங்கக்கா, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்கக்கா. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். சாரிக்கா. சரிம்மா கண்ணு, பரவாயில்ல விடு. எதுக்கு சாரி சாரின்னு அதையே சொல்லிட்டு கிடக்கிறவ? முடிஞ்ச அளவுக்கு பாருமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளை உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுது. அப்படி எடுத்தா கவுத்தன்னு ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது, சரியாம்மா? சரிங்க பாட்டி. ஞாயிறாச்சு அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வா. வீட்டுக்கு வா, நம்ம பேசிக்கலாம். சரிங்க நீ. அக்கா நான் போயிட்டு வரேன். பாட்டி கிளம்புறேன் பாட்டி. சரிம்மா, மனசு அதே வச்சுக்க, சரியா? எல்லாம் சரியாயிரும். கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுப்பாரு. எதையும் போட்டு குழப்பிக்காதம்மா. சரிங்க பாட்டி. சரி பாட்டி, விட்டுட்டு வந்துடுறேன். சரியா, போயிட்டு வா. பார்த்து பாத்திரம். சரிங்க நீ. போலாமா பவி? போகலாம். எப்படி பேசுகிறா பாருங்க பாட்டி. அதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேனா? ஏன் தான் அப்படி இருக்காங்களே 2 பேரும். எல்லாமே அவங்களோட வாழ்க்கை தான் முக்கியம்னு பார்க்குறாங்க. இல்லை, சுற்றி இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை புரிஞ்சுக்காமல் அந்த பிள்ளை பேசிட்டு பாருங்க. அவசியம் அந்த பிள்ளை சின்ன பிள்ளை தானே, தெரியாமல் பேசியிருக்கோம். இருந்தாலும் நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது. சொன்ன உடனே மூஞ்சியே போகிற போக்க பார்த்தில பொக்குன்னு போயிட்டா. அவளை பற்றி ஒரு டைம் நம்ம இப்படி சொன்னோம்னா தான் அவங்களுக்கு அந்த எண்ணம் வராது. இப்போ சொல்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா 2 பேரும் எங்கேயாவது கிளம்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதுவும் வாஸ்தவம் தாம்மா. சரி விடு, இந்த பிள்ளை இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாது. சரி வாமா, நம்ம கிளம்புவோம். நேராயிட்டே இருக்கு. அங்கே இங்கே நிற்கக்கூடாது. போகலாம் பாட்டி.